என்னாச்சு? எல்லாரும் ஆபீஸ் முடிஞ்சு போயிட்டாங்க. மயக்க மருந்து கலந்த காஃபியை அமுதாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, நீயும் வீட்டுக்கு கிளம்பிடு. இங்க பாரு, மயக்கம் தெளிஞ்சு அவ எழுந்துக்கிறப்ப நான் பக்கத்துல இல்லைன்னா அவன் என் மேல சந்தேகப்படுவா. அப்புறம் என்னால சமாதானப்படுத்த முடியாது. நான் இங்கேயே இருக்கிறேன். சொல்லுங்க நீ. அமுதா, வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன நீ சொல்றீங்க? ஆமா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாமா. எந்த ஹாஸ்பிடல்? கேஎஸ் ஹாஸ்பிடல். இதோ இப்போ உடனே கிளம்புறேன். வந்துடுறேன் நீ. சார், வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சார்? அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போறேன். நீ சொன்ன ஒர்க் நாளைக்கு முடிச்சு கொடுத்துறேன். வரேன் சார். அமுதா டென்ஷன் ஆகாத. அமுதா ஒரு நிமிஷம். அமுதா சொன்ன கேளு. அமுதா நான் பாத்துக்கிறேன் சார். அமுதா சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் இல்ல. ச்சே, இந்த செல்போன் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. ச்சே, ஒரு தடவை பிளான் பண்ணும்போது ஏதாவது ஆகிட்டே இருக்கு. எதுக்குப்பா நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தானே போயிருக்கா. உன் நல்ல நேரம் இந்த ஆக்சிடென்ட்லயே அவன் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் உனக்கு தானே எப்போ அமுதா. எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்க பழகிக்கப்பா. இப்படி ஒரு தடவை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தினாரு. தயவு செய்து கிளம்பி பா. அமுதா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா. எக்ஸ்ரே எடுத்துட்டீங்களா? கொடுங்க. இங்க வாசுன்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்களே, எந்த வார்டுல இருக்காரு? வாசுவா? அப்படியா? இல்லைங்க இல்லங்க, ஆக்சிடென்ட் ஆகி இங்க தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் கேஸா? அப்படி யாரும் வரலங்க. என்னங்க இப்படி பொறுப்பே எல்லாம் பேசுறீங்க? அவர் பேரு வாசு. ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்காருன்னு பாருங்க. நீங்க போய் அங்க உட்காருங்க மேடம், நான் பார்த்து சொல்றேன். சீக்கிரம். வாசு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ பொய் சொன்னீங்களா? நான் எப்படி வேதனை படுறேன்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்காகவா? எதுக்காக இப்படி சொன்னீங்க? அமுதா, வேண்டாம், என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களா? எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். எதுக்கு போய் சொல்லி என்ன வர சொன்னீங்க? அப்படி சொன்னாதான் நீ வருவே. சரி வா, டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. என்ன வாசு இதெல்லாம்? அமுதா, குழந்தை விஷயமா உனக்கு செக்கப், அவ்வளவுதான். அண்ணி, இங்க பாரு, எதுவும் பேசாத. டாக்டர் வந்து பாரு, அவங்க செக்அப் பண்ணுவாங்க. நீ இது எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாமா? டாக்டர் வாங்க வாங்க செல்லம்மா, உட்காருங்க. ஓ, நீங்க சொன்ன இந்த பேஷண்ட் அமுதா தானா? ஆமா. உட்கார் அமுதா. இங்க பாரு அமுதா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னொரு ½ அன் ஹவர்ல எல்லா பேசிக் செக்கப்பும் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. டாக்டர், என் உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத அமுதா, இது வெறும் நார்மல் செக்கப் தான். தைரியமா இரு. சிஸ்டர், அந்த நார்மல் செக்கப் ரெடி பண்ணுங்க. வாமா, டோன்ட் வரி.
அதெல்லாம் மனசுலயே இருக்குங்க. இல்லை சார் பார்த்தேன். சார் ரெண்டு லோடு. காம்பவுண்ட் கட்டும் போது வணக்கம்மா. ஐயா எங்கப்பா? ஐயா மேல இருக்காரு, கூட்டிட்டு வரோம். வேணாம் வேணாம், நீ வேலையை பாரு. நாமளே போய் பேசி வந்துடலாம். வா. ஒரே லெவலா இருக்கணும். ஆமாங்க சார், நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். சரிங்க சார், நான் இந்த ஆமா லோடு ஆமான்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம். இந்த சிஎம்டி பெர்மிஷன் வந்துடுச்சு சார். நீங்க அந்த ஈசிஆர் ரோடு சைடுக்கு போங்க. ஓகே சார். ஓகே வரேன் சார். சார். அப்புறம் சார் நீங்க செகண்ட் ஃப்ளோர் போய் தலை போடுறதுக்கு ரெடி பண்ணுங்க. நான் வந்துடுறேன். சரிங்க சார். நீ என்னடிங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரல? அதான் நம்ம வீடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் அத்தை உங்ககிட்ட சொல்லல? அவரு உங்ககிட்ட என்ன சொன்னாரோ எனக்கு தெரியல. அவர் பேசின விதம் சரியில்லை, அதனால வந்துட்டேன். அந்த வீட்டுக்கு வந்து அவர் முகத்தை பார்த்தா எனக்கு அவர் பேசினதான் ஞாபகத்தில் வரும். முத்தழகியை கூப்பிட்டு வீட்டுக்கு போங்க. நான் ஒரு வீட்டுக்கு விலை பேசிட்டு இருக்கேன். அது கைக்கு வந்த உடனே என் பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் போயிடுறேன். எனக்கு கோபம் அவர் மேலே தான், உங்க மேலே இல்லை. மாப்பிள்ள அவரும் உங்களை தப்பு சொல்லலை. ஏதோ கெட்ட நேரம் என்னமோ ஆயிடுச்சு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. என்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்ற ஐடியாவில் வந்திருந்தா அது நடக்காது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவர் பேசுனதெல்லாம் ஏதோ கோபத்தில் பேசினார்னு என்னால் எடுத்துக்க முடியல. ரொம்ப நாளாக அவர் மனசில் உறுத்திக்கிட்டு இருந்தது. அது அன்னைக்கு வார்த்தையாக வந்துருச்சு. எனக்கு அவர் சொல்கிற வரைக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு தோணலை. ஒரே வார்த்தையில் எனக்கு புரிய வச்சுட்டேன். ஏங்க, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, அங்க போய் பேசிக்கலாம். ரத்னா வேற நீங்க வரலன்னு அப்பா வேணும் அப்பா வேணும்னு ராத்திரியெல்லாம் அழறாங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை எங்க அப்பா கூட தானே. நீங்க அவர்கிட்ட பேசவே வேண்டாம், நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. மாப்பிள்ள உங்க நியாயம் எங்களுக்கு புரியுது. இவ்வளவுக்காகவாவது நீங்க வரக்கூடாதா? ஒரு 10 நாள் இவ உங்க வீட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ள என் வீடு கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இவளை கூப்பிட்டுக்கிட்டே என் புது வீட்டுக்கு போயிடுறேன். அது வரைக்கும் நீங்க எங்க தங்க போறீங்க? முத்தழகி, நீங்க இவளை கூப்பிட்டு போங்க. இனிமே வேலை செய்யற இடத்துக்கு வரக்கூடாது. நீங்க வீட்டுக்கு வர்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்க நிம்மதியா போயிடுவோம். இவ்வளவு நேரமா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? காதுல விழுவல? அந்த ஆள் பாட்டுக்கு பேசுவான். அதை கேட்டுட்டு அங்க இருக்கணுமா? நானு என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? என்னால மானம் கெட்டு போய் உங்க வீட்டுல வந்து நிக்க முடியாது. இன்னைக்கு என் வீடுன்னு பேசின வாய் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க. அப்ப என்னமா சொல்லுவாரு? ஒரு வார்த்தை சமாதானமா சொன்னா மாணவ ரோஷம் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டேன்னு கேட்பாரு. என்னங்க, நான் அப்படி உங்களை விட்டு கொடுத்துருவேனா? அட பைத்தியக்காரி, அந்த ஆள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அப்புறமா நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா அப்புறம் என்னடி மரியாதை இருக்கு எனக்கு? சரிங்க மாப்பிள்ள, இதுக்கு மேலேயும் நாங்க உங்களை வற்புறுத்தல. நீங்க வீடு பார்த்து என் பொண்ணை கூட்டிட்டு போங்க. ஆனா நீங்க வீடு பார்க்குற வரைக்குமாவது எங்க கூட இருக்கக்கூடாது. இனிமே உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க இப்படி கோவிச்சுக்கிறீங்க? அந்த பெரியவர் தான் ஏதோ புரியாம பேசிட்டாரு. அவருக்கு தான் விவரம் இல்ல. அதுக்காக நீங்க சண்டை போடலாமா, கோவிச்சுக்கலாமா? இந்த பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க தலையிடாதீங்க. என்ன இப்படி பேசுறீங்க? முத்தழகி யாரு? அவளையும் என் பொண்ணு மாதிரி தானே. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா வேலை செய்யற இடத்த தேடி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருப்பா. பிடிவாதம் பிடிக்காதீங்க, போயிட்டு வாங்க. பிடிவாதமா? என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சாருன்னு சொன்னா புரியாம பேசிட்டு இருக்கீங்க. யார் அவமானப்படுத்தினா? உங்க மாமனார் தானே. ஊர்ல அறுவாள் எடுத்து வெட்டிக்கிட்டவங்களே சேர்ந்துக்கிறாங்க. நீங்க என்னமோ அம்மா, நீங்க போங்க, ஒருவர். ஏங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரிய மாட்டேங்குதா? சும்மா பிடிவாதமா பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நான் பேசக்கூடாதா? உங்க மாமனார் வீம்பிலேயே நின்னுகிட்டு இருந்தா நீங்க பேசுறது சரி. அவர் தான் இறங்கி வந்துட்டாரே. அவர் இறங்கி வரும்போது நீங்களும் இறங்கி வர வேண்டியதானே. இப்ப என்ன உங்களை பெர்மனண்டாவும் அங்க தங்க சொல்றாங்க? அப்படி சொன்னா தப்பு. வீடு கிடைக்கிற வரைக்கும் தான் தங்க சொல்றாங்க. இத பாருங்க, நமக்கு 4 பேர் வேணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. போங்க.
அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. கண்டிப்பா வருவாரு, நீங்க போயிட்டு வாங்க. அப்படியே அவர் வரலைன்னாலும் நான் கொண்டு வந்து விடுறேன், போயிட்டு வாங்க. ஏங்க மத்தியானம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கிறேன், சாப்பிட வந்துருங்க. மா அவர் வருவார், வா போலாம். போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. டாக்டர் அமுதாவை செக் பண்ணி அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னா அதை அவகிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா அவளுக்கு தான் பிரச்சனை, அதனால தான் குழந்தை பிறக்காதுன்னா அவளால் அதை தாங்கிக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் பிரச்சனை எனக்கு தானே சொல்லிடலாம். உன்னை போய் வெறுத்துட்டு போறா பாரு பைத்தியக்காரி. நீ கவலைப்படாத வாசு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. மேடம், டாக்டர் கூப்பிடுறாங்க. வா. வாங்க செல்லுமா, ஒரு 2 minutes. டாக்டர், டெஸ்ட் எல்லாம் இவங்களுக்கு கர்ப்பப்பையில ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா கியூர் பண்ணிடலாம். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு குழந்தையே பிறக்காது. நான் ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டேன். நீங்க முத பார்த்த டாக்டர் உங்களை ரொம்ப பயமுறுத்தி இருக்காங்க. பட் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 0.5 லேடிஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது சகஜம். பட் இட் கேன் பி கியூர்டு. ப்ராபப்ளி சின்ன வயசுல இருந்தே அம்மாவோட கேர் இல்லாம கூட இருந்திருக்கலாம். நீங்க வயசுக்கு அந்த சமயத்துல எடுக்க வேண்டிய ஃபுட்டு மெடிசின்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எடுக்கல, அதனால இந்த இன்ஃபெக்ஷன் தான் இது. ப்ராப்பரா ட்ரீட் பண்ணா நிச்சயமா கியூர் பண்ணலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதாம்மா. செல்லம்மாக்கு இருந்த அதே ப்ராப்ளம் தான் உனக்கும். அவங்களும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கடைசியா தான் என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு அப்புறம் அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னு நீங்களே அவங்க கிட்ட கேளுங்க. என்ன செல்லுமா? அமுதா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த அதே மெடிசின்ஸ் தான் அவங்களுக்கும் ஃபாலோ பண்ண போறேன். டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்குமா? நிச்சயமா. இந்த கோர்ஸ் டேப்லெட்டும் ட்ரீட்மெண்ட் முடிச்ச உடனே நீங்களே குட் ரிசல்ட்டா என்கிட்ட சொல்வீங்க. தேங்க்யூ டாக்டர். வெல்கம்மா. நாங்க வரோம். டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். என்ன அமுதா? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்ன இது? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அண்ணி. நான் வாசு மேல உயிரை வச்சிருக்கேன். ஆனா அவருக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியாத துரதிருஷ்டசாலியா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை விட்டு விலக ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்ல, அத்தை கூட சண்டை போட்டு அவங்களுக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிட்டதுக்கும் அதுதான் காரணம். ஆனா இப்ப எனக்கு குழந்தை பிறக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாசு கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்.